தேவனுடைய ஞானம் எவ்வளவு ஆழமானது என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. அந்த தேவனுடைய ஞானத்தை குறித்து ஒரு சிறு வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தால் போதும், தோசையை புரட்டி போடுகிறது போல உங்களுடைய வாழ்க்கையை அது புரட்டி போட்டு விடும். ஏன் தெரியுமா? அந்த அவருடைய ஞானத்தில் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. அவைகள் யாவுமே இலவசம். அதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். தேவன் கிருபையாக கொடுத்த அவருடைய அனந்த ஞானத்திலே இன்றைக்கு 323வது ஞானத்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்கள், இதனுடைய தலைப்பு மெய்யாகவே மெய்யாகவே, வெரிலி வெரிலி, மோஸ்ட் அஷூர்லி. இயேசு கிறிஸ்து 3 லெவலில் பேசியிருக்காங்க. இதை சீரியஸான பாடம், நீங்கள் சீரியஸாக எடுக்க போகிறீங்க. இயேசு கிறிஸ்து சொன்னாலே நம்ம அதை சீரியஸாக எடுக்கணும் இல்லையா? வேதத்தில் தேவனுடைய மனிதர்கள் என்னென்னலாம் சொன்னாங்களோ அதை நம்ம சீரியஸாக எடுக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னதே டபுள் சீரியஸாக எடுக்கணும். இன்னொரு லெவல் அவர் பேசியிருக்கிறாரு, மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்கிறார். உதாரணத்திற்கு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அவன் சொல்லியபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பஞ்சு பண்ணியிருக்கிறார். என்ன சொல்கிறாரு? எப்பா நீ பேசிட்டா போதும், பிரச்சனை தீர்ந்துங்கிறாரு. அது மெய்யாகவே என்று சொல்லி ஒரு பஞ்சு கொடுக்குறாரு. இன்னும் சில வசனங்கள் இருக்கின்றன அருமையானவர்களே. மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னால் அதை நாம் ரூம் போட்டு தியானிக்க வேண்டாமா? இன்றைக்கு அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து சில காரியங்களை மெய்யாகவே மெய்யாகவே என்று மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறார். அதில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், வேதத்தில் வேற யாருமே எந்த ஒரு கருத்தையும் இப்படி பஞ்சு பண்ணலைங்க. மோஸ்ட் அஷூர்லி, வெரிலி வெரிலி, மெய்யாகவே மெய்யாகவே. உங்களுக்கு ஒரு பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதத்தை தேவனுடைய ஆவியானவர் அருளும்படியாகவே இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. மத்தேயுலையும் சரி, மார்க்லேயும் சரி, லூக்காவிலையும் சரி, இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை எப்படி சொல்லுகிறார் என்று நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனம். மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். இதே வார்த்தையை மார்க்லேயும் சொல்றாரு, லூக்காவிலையும் சொல்றாரு. ஆனால் இப்படி சொன்ன இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி இதை மாற்றி தருகிறார். அதையும் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. பாருங்கள், 4 காரியங்களை மாத்திரம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம் 25 இடத்திலே இயேசு கிறிஸ்து மெய்யாகவே 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 என்று சொல்லியிருக்கிறார். அதில் சில இடத்துல மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி டபுள் பஞ்சு கொடுக்கிறாரு. அதில் முதலாவது மெய்யை நாம் கண்டுபிடிப்போமா? அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்கிறது. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 3 verse 3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வெரிலி வெரிலி ஐ சே அன்டு யூ. அப்படி பஞ்சு பண்றாருங்க. என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால். பாருங்கள், அந்த born againல அவ்வளவு ஒரு விசேஷம் இருக்கிறது. ஆமென். அதில் தான் எல்லாமே அடங்கி இருக்குதுங்க.
சால்வேஷனே அதில் தான் அடங்கி இருக்கிறது. அவர் இந்த மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறாரே, அதை சொல்லுகிறாரே. இதில் நாம் இன்றைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இதை யார் இடத்துல சொல்லுகிறார் தெரியுமா? அங்கே பரிசேயனாகிய நிக்கோதேமிட்ட சொல்கிறார். அவன் என்ன கேட்குறான்? எப்படி ஐயா ஒருவன் தன்னுடைய தாயின் கர்ப்பப்பைக்குள்ளே நுழைஞ்சு திரும்ப பிறக்க வேண்டுமா? அப்படி கேட்கும்பொழுது தான் இயேசு கிறிஸ்து இதை சொல்கிறாரு. இதில் நமக்கு பாடம் என்னவென்றால், நாம் மறுபடி பிறக்கும் பொழுது பாருங்கள், நாம் முதலாவது பிறக்கும் பொழுது அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறோம். ஆனால் இந்த ரீபர்த் இருக்கு பாருங்கள், மறுபடியும் பிறக்கிறது, அது எப்படி நடந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், ஒரு சாதாரண வாழ்க்கை வாழுவதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டீர்கள். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், நீங்கள் ஒரு மனிதர்களாகவே வாழ முடியாது. ஏன்? நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். அந்த வித்து தேவனுடைய வித்து. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையிலிருந்து நான் வாசிக்கிறேன். The book of John's Gospel chapter 1 verse 13. யோவான் 1:13 இயேசு சொல்லுகிறாருங்க, அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நீங்களும் நானும் எந்த வித்தினால பிறந்திருக்கிறோம்? தேவனுடைய வித்தினாலே பிறந்திருக்கிறோம். ஆகையினால்தான் அவருடைய பிள்ளைகளானோம் என்று 1:12 சொல்கிறாரு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தாரே. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக எப்படி பிறந்தீர்கள் என்றால், தேவனுடைய வித்தினாலே பிறந்தீர்கள். அல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இதில் உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாதுங்க. எதில் சந்தேகமே வரக்கூடாது? நான் தேவனுடைய வித்தினாலே பிறந்திருக்கிறேன். நான் இப்பொழுது அந்த திரியேக குடும்பத்திலே ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். அந்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அதில் உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக தேவனுடைய ஆவியானவர் இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறார். நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். அது என்ன வசனம் என்றால், 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனம். நன்றாக கவனியுங்கள். 1 John chapter 5 verse 1. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனிடத்தில் பிறந்திருக்கிறான். நான் திரும்பவும் சொல்லவா? இயேசுவானவரே கிறிஸ்து. உங்களுக்கு தெரிகிறது இல்லையா? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அல்லது அவரே கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். எனவே நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் மனிதர்கள் அல்லங்க. இதாங்க இதில் மேட்ரு. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்டுங்க. மிக முக்கியமான நிஜம். இதையெல்லாம் ஒரு வெளிப்பாடாக நான் பெற்றுக்கொண்டதுனால தான் ஒரு குதூகலமாக உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த 73 வயதிலேயும் 37 வயது உடையவனாக ஒரு வாலிபனாக உங்களோடு பேசி கொண்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? நான் தேவனால் பிறந்திருக்கிறதுனால நான் தேவனாக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து இதை பற்றி என்னென்னலாம் விளம்பி இருக்கிறாரோ அத்தனையும் எனக்குத்தான் என்று எடுத்துக்கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, நான் எதை கவனிக்கிறேன் தெரியுமா? சொன்னது யாருப்பா? தட்ஸ் மேட்டர். இப்போ நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொன்னது யாரு? பவுல் சொன்னாலே நம்ம சீரியஸாக எடுக்கணும். இயேசு கிறிஸ்து அல்லவா உன்னை பார்த்து சொல்லியிருக்கிறார். Simple. It's very easy to understand, dearly beloved. You are able to believe that Jesus is Christ or Jesus is the Son of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறலப்பா. இது போதும், நீ தேவனால் பிறந்திருக்கிறாய். ஹல்லேலூயா. ஐயா, முதல் பிறவி முடிந்து விட்டது. அவன் சொன்ன பாருங்க பவுல், நான் செத்துட்டப்பா, இப்பொழுது நான் இருக்கிறது இயேசுவாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. Oh, what a wonderful status we are living in. எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நீங்கள் மனிதனை போல நடப்பதற்கு மனிதர்கள் இல்லையே. இதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு? மெய்யாகவே மெய்யாகவே. டபுள் பஞ்ச் இல்ல, 10 பஞ்சு கொடுத்ததுக்கு சமங்க. இதை அறிந்து கொள்ளாததுனாலே,
அல்லது இந்த சத்தியத்தை அறியாததுனாலே அநேகருடைய வாழ்க்கையிலே பரிதாபமாக, கேவலமாக, கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமல், நிம்மதி இல்லாமல், வியாதியோடு, வியாகுலத்தோடு, விபத்தோடு வாழ பழகிட்டாங்க. இன்னைக்கு மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே. பாருங்கள், தேவனால் பிறந்தது என்றால் யார்? புலிக்கு பிறப்பது எலி அல்ல, புலிக்கு பிறப்பது புலி. ஐயா, நீ தேவனுக்கு பிறந்திருக்கிறாய். எனவே தான் இயேசு சொன்னாருங்க, நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று. எனவே தான் யோவான் அப்போஸ்தலன் சொன்னான், அவர் இருக்கிற பிரகாரமாக எங்க பரலோகத்திலேயா, இந்த பூமியிலே இருக்கிறீர்கள். நடுத்தருவில் நிற்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு? எனக்கு வந்துட்டு என்னப்பா இருக்கு? நித்தமும் இடைவிடாமல் தூஷணம். ஆனால் அவர் எதை விரும்புகிறார் தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நீ வாழ வேண்டும். அப்பொழுது என்ன செய்யும்? எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும். எங்க அதுக்காக he is longing for that. உன்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக, உன்னுடைய செழிப்பை பார்த்து, உன்னுடைய குதூகலத்தை பார்த்து, வேற என்ன, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுத்து நீ சொல்லுவா இல்லையா, எப்போ இது எல்லாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், இது எனக்கு தேவன் அற்புதமாக தந்திருக்கிறார் என்று நீ மற்றவர்கள் முன்பதாக நம்முடைய தேவனை உயர்த்தி பிடிக்கும் பொழுது அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தி என்று யார் சொல்கிறாருங்க? மனுஷனா சொல்கிறான்? தேவாதி தேவன் சொல்கிறாருங்க. எரேமியா 33 தேடி வாசியுங்கள். நான் அவர்களுக்கு செய்கிற நன்மை நிமித்தம் அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் இருக்கும் என்று சொன்னவ யாருங்க? தேவாதி தேவன் அல்லவா? அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அதை நாம் அனுபவிக்க வேண்டாமா? அதை அனுபவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். எந்த வசனம்? யோவான் 1:13. நான் மனுஷனால் பிறக்கலை, தேவனாலே பிறந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் போதுமே, உங்கள் விசுவாசம் விண்ணை தோடுமே. அப்பொழுது எழுதியிருக்கிற எல்லா நன்மைகளும் கிருபைகளும் உங்களை தேடி வருமே. நாயும் பேயும் உங்களை தேடி வராதே, நஷ்டமும் தொல்லையும் உங்களை தேடி வராதே. அருமையானவர்களே, விசுவாசித்தா போதுங்க. ஆகினால்தான் இன்றைக்கு பிசாசு திட்டம் போட்டு வேலை செய்கிறான். உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கங்களை ஏராளம் தாராளமாக நீங்கள் டெலிவிஷனில் கேட்கலாம், ஏராளம் தாராளமாக சோஷியல் மீடியாவில் கேட்கலாம். நீங்கள் கேட்டு எதை கேட்டு உங்கள் விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துகிற பிரசங்கங்களை கேட்டு நீங்கள் நடுத்தருவில் நிற்கிறீர்கள். இன்றைக்கு மனம் திரும்புங்கள். ஆமென். சிலர் யார்கிட்ட ஃபோன் பண்ணுறாங்க, அங்கே ஒரு சிலர் இல்லை பலர், ஐயா அதை இழந்துட்டேன், இதை இழந்துட்டேன், இன்னும் இழக்கிறதுக்கு ஏதாவது இருக்காமா? இல்லைம்மா ஐயா, நான் நடுத்தருவில் தான் நிற்கிறேன், படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் இல்லை, ஒரு வீடு இல்லை. ஏன்? கேடுகட்ட பிரசங்கத்தை கேட்டேன். அந்த அம்மாவுக்கு புரியுது. நான் யாரையும் குறை சொல்லவில்லை அருமையானவர்களே. எப்படி வாழ வேண்டிய கிறிஸ்தவம், எப்படி தேவனுடைய நாமத்திற்கு நித்தமும் இடைவிடாமல் தூஷணத்தை கொண்டு வரலாமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தை அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்போ சத்தியமாகிய இயேசுபரனை குறித்து தெளிவாக கற்றுக் கொடுக்க வேண்டியது ஊழியர்களுடைய பொறுப்பு இல்லையா? இரண்டாவது பாருங்கள், இன்னைக்கு எதை தியானிக்கிறோம்? எந்தெந்த இடத்துலெல்லாம் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே என்று சொன்னாரோ அதற்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து அதிகமாக தியானிக்க வேண்டும். இரண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அங்கே யோவான் 6:53 வசனம் மிக மிக முக்கியமான வசனம். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6:53. இதுவும் இயேசு தான் சொல்றாரு, மெய்யாகவே என்று சொல்லி. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்கள் என்னுடைய மாம்சத்தையும் புசித்து என்னுடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறதுனால உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் எல்லாரும் யாருங்க? அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம் அருந்துகிறோம் அல்லவா? எனவே அருமையானவர்களே, நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கு. a zoe life, eternal life. what does it mean? நாம் இந்த உலகத்தில் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ போகிறோம். அப்போது அந்த ஜீவன்,
அந்த இயேசுவாகிய ஜீவன் உங்களுக்குள்ளே இருந்து அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய நதியாக 24/7 போய்கொண்டே இருக்கிறது. இல்லையா? எத்தனை பேர் புரியுதுங்க? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தையும் புசித்து அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறதுனால உங்களுக்கு அந்த நித்திய ஜீவன் நிரந்தரமாக உண்டு. வாட் டஸ் இட் மீன்? அது தேவனுடைய ஜீவன். நாம் அவருடைய மாம்சத்தையும் புசிக்கிறதுனால இரத்தத்தையும் பானம் பண்ணுகிறதுனால, சிம்பிளாக நான் சொல்லிடட்டுமா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல சூப்பர் நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. பல செய்திகளை நம்ம கேட்டோம் பாருங்கள். அதுக்கு சோர்ஸை சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப முக்கியங்க. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், அதுக்கு சோர்ஸ் என்னது? தேவ வசனத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இங்கே உங்களுக்குள்ளே அந்த நித்திய ஜீவன் இருக்கிறது. எவரையும் வாழ வைக்கக்கூடிய அந்த வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் அநேகரை வாழ வைக்கக்கூடிய அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதற்கு சோர்ஸ் என்ன? அதற்கு சோர்ஸ் என்னையா? இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சமும் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தமும். நம்ம அதை வேல்யூ பண்ண வேண்டாமா அருமையானவர்களே? ஹல்லேலூயா. ஓ, அந்த தேவரக ஜீவனில் நாம் இருப்பதினால்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இராதுன்னார். எத்தனை பேருக்கு புரியுது அருமையானவர்களே? நான் திரும்பவும் அதை சொல்லட்டுமா? உங்களுக்குள்ளே அந்த நித்திய ஜீவன் இருப்பதினாலே நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்ய முடியும், அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்ய முடியும். ஆகவே தான் இயேசு சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொன்னார். சிங்கங்களின் வாய்களை கட்ட முடியும், சீறுகிற நெருப்பினுடைய அகோரத்தை அவிழ்த்து போட முடியும், அவித்து போட முடியுங்க. சிறைச்சாலையை திறக்க முடியும் உங்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையிலிருந்து சொல்லவா அல்லது பவுலுடைய வார்த்தையிலிருந்து சொல்லவாங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே. ஹல்லேலூயா. அந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறதுனால, அந்த நித்திய ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுங்க. ஆமென். ஐயா, அந்த ஒரு வெளிச்சம் இருந்ததுனால தான் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், எருசலேம் துவக்கி இல்லிரிக்க வரைக்கும் 3000 கிலோமீட்டருங்க. ஐயா, அத்தனை இடத்துலையும் தேவனுடைய சபையை நாட்டினான். காரணம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே. பாருங்கள், அவனுடைய கரத்தினாலே பலத்த அற்புதங்கள் நடந்தன என்று எழுதியிருக்கலவா? ஏன் தெரியுமா? இந்த ஜீவ லைஃபை குறித்து அறிஞ்சிருந்தான். ஜோயே லைஃப், அந்த ஜீவனுள்ள வாழ்க்கை, ஜீவ சக்தியை அறிந்திருந்தாங்க. அவன் வஸ்திரம் பட்டு சோகமாச்சு. ரைட்? பாம்பை விஷத்தை சும்மா தூக்கி வீசிட்டான். சிறைச்சாலைக்குள்ளே தேவ பிரசன்னத்தை இறக்குனாங்க. ஏன்? அந்த ஜீவன் அவனுக்குள்ள வேலை செய்து கொண்டே இருந்தது. இதை குறித்து நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா இல்லையா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்படி ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் இருந்தால் அது என்னன்னு பாருங்களேன். தட் இஸ் மை டிசைர். நம்முடைய அறிவு கெட்டாத வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அதுவும் எளிதாக நாம் சுதந்தரித்து கொள்ளலாம். வேதத்தில் அநேகர் சுதந்தரித்தார்கள். அப்போ இப்படி ஒரு லைஃப் இருந்தால் அதை அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, அந்த கலையை தெரிந்து கொள்ள அருமையானவர்களை என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆமென். சப்பையா வாழாதீர்கள் அருமையானவர்களே. பவுல் அப்போஸ்தலனை போல தேவன் சொல்லுகிறதை நான் சொல்லுகிறேன். என்னுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கிறவர்கள், நீங்கள் பவுல் அப்போஸ்தலனை போல பயங்கரமான அற்புதங்களை செய்வீர்கள். ஏனென்றால் அந்த நித்திய ஜீவன் உங்களை சும்மா இருக்க விடாது. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். மூன்றாவது, மெய்யாகவே மெய்யாகவே. எதை குறித்து இயேசு சொல்லுகிறார்? அங்கே யோவான் 6வது அதிகாரம் 32வது வசனம் பாருங்கள். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 32. 4 இடங்களிலே மெய்யாகவே மெய்யாகவே என்று சொன்னதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோவான் 6:32. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று
மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், அந்த வானத்திலிருந்து வந்த அப்பத்தினுடைய மகிமையை நீங்கள் அதே அதிகாரம் 58வது வசனத்தில் வாசிக்கலாம். பாருங்களேன், யோவான் 6:58. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். மரணமே கிடையாதுங்க. யூ ஆர் சோசன் ஃபார் இம்மார்டல் லைஃப். பவுல் சொன்ன நம்ம ஒருவேளை சீரியஸாக எடுக்க வேண்டாங்க. ஐயா இயேசு சொல்றாருங்க, that is the value of the flesh of Jesus Christ. எது அந்த வேல்யூ? வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நான் தான்ப்பா, என்னுடைய மாம்சத்தையே நீங்க புசிக்கிறீர்களே, எப்படி உங்களுக்கு சாவு வருங்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்களுக்கு மரணம் கிடையாது. உங்களுடைய ஆவியிலும் மரணம் கிடையாது, உங்களுடைய ஆத்துமாவிலும் மரணம் கிடையாது, உங்களுடைய சரீரத்தில் மரணம் கிடையாது. ஏன் தெரியுமா? நம்முடைய முதல் பெற்றோர் அப்படித்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார்கள். They were not created for mortal life. மரித்து போகிற வாழ்க்கைக்காக முதல் பெற்றோர் சிருஷ்டிக்கப்படவில்லை. அங்கே ஏதேன் தோட்டத்தில் இழந்து போனார்களே, அந்த இழந்து போன இம்மார்டல் லைஃபை தேவன் நமக்கு திருப்பி கொடுக்கத்தான் சிலுவைக்கு சென்றார். ஹல்லேலூயா. வாட் அ பிரிவிலேஜ் டியர்லி பிலவ்ட். எவ்வளவு பெரிய ஒரு என்ன சொல்லலாம் ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய மேட்ருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய மரணமில்லாத வாழ்க்கை அவருடைய மாமிசத்தை விட காஸ்ட்லியா? யோசித்து பாருங்க. ஐயா அவருடைய மாமிசம் தான் காஸ்ட்லி. ஐயா அந்த மாமிசத்தையே கொடுத்துட்டாரு, உங்களுக்கு ஒரு அழியாத வாழ்க்கையை தரமாட்டானா என்று கேட்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஐயா யாராவது அப்படி இருக்காங்களா இல்லையா, எனக்கு அது கவலை இல்லை. சொன்னது யார் என்று பார்க்கிறேன். இரண்டாவது, அதில் பயங்கர பஞ்சு கொடுத்துருக்கிறாரு. மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இதை குறித்த இன்னும் வெளிப்பாடுகள் உண்டாவதாக, இவருடைய எல்லா அவிசுவாசமும் அகன்று போய் என்று கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கடைசியாக பாருங்க, 4வது மெய்யாகவே மெய்யாகவே அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 14 verse 12. யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருங்க சொல்லுகிறேன்னு சொல்றா? மார்பு தட்டி சொல்றாருங்க. டேய் சத்தியமா சொல்றடா, சத்தியமா சொல்றடா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். அதனால தாங்க நான் தைரியமாக என் கர்ச்சிஃபை காட்டுறேங்க, தைரியமாக என் மொபைல் ஃபோனை காட்டுக்கிறேன். ஏன்? இது தொட்டா பவருங்க. ஏன்? இந்த வார்த்தை தான் என்ன உசிப்பு விடுகிறது. சொன்னவர் யாருன்னு பார்க்கணும், அது எந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பார்க்கணும், அதுக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாருன்னு பார்க்கணும். அப்போ எந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு? வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத வார்த்தை நிறைந்த தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கே 100 மார்க்கு. ரெண்டாவது, சொன்னது யாரு? உன்னையும் என்னையும் படைத்த தேவன் சொல்லுகிறாரு. அதுக்கு 100 மார்க் போட்டு போதாது, 1000 மார்க்கு. இன்னும் என்ன சொல்றாரு? மெய்யாகவே மெய்யாகவே 10,000% இது கேரண்டிங்க. அவர் செய்ததை விட பெரிய கிரியைகள். இதெல்லாம் எனக்கு ஒரு வெளிப்பாடாக கிருபையாக வந்தது பாருங்க. தண்ணீரை போல பாடல். ஹல்லேலூயா. ஓ, ஒரு கவியை நான் உங்களுக்கு பாடுகிறேன் அருமையானவர்களே. என்ன கவி? தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரையா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய். ஆமாங்க, அவர் தண்ணீர் மேலே நடந்தால் நம்ம தண்ணீர் மேலே காஸ்பல் மீட்டிங் நடத்துவோம். அதுதாங்க அதுக்கு அர்த்தம். மெய்யாகவே மெய்யாகவே. சீரியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா? சொல்லுங்கள், ஒரு 10 பேர் வாங்கங்க, ஒரு ரூம் போடுவோம், நான் செலவழிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை தியானிப்போங்க. உலகத்தை உலுக்கிவிட வேண்டாமா? அது சாத்தியமாயிற்று.
லாசருவின் கல்லறையை காலி செய்தார். கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய். அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய். உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய். அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய். மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் நான் செய்த மாதிரி அற்புதம் செய்வாங்க. இதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த பெரிய என்பதற்கு எவ்வளவு மார்க் போட்டுக்கலாம், எவ்வளவு நீங்கள் இமேஜின் பண்ணலாம். ஆமென். உங்களுடைய உணர்வுகளை மெருகேற்றுங்கள் அருமையானவர்களே. சொங்கியாக இருக்காதீங்க, உணர்வோடு இருங்க, குதூகலமாக இருங்க. என்னுடைய செய்திகளை கேளுங்கள். அப்பொழுது உங்களாலே நம்ப முடியாத யோவான் 14:12 நம்புவீங்க. அது என்ன சொல்லுகிறது? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். சொன்னவர் யார் என்று பார்க்க வேண்டும். அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும். மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லி டபுள் பஞ்ச் கொடுத்திருக்கிறாரே, அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல் வழங்கும் வாழ்வோம் வையகத்தையும் வாழ வைப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய விசுவாசம் தான் நம்மை ரட்சித்தது. மனிதனுடைய விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது. பாவங்களில் எல்லாம் பிரதான பாவம் என்ன தெரியுமா? அவிசுவாசம் தான் பாவம். உங்களுடைய வாயிலே வாழ்வருளக்கூடிய வார்த்தையை நீங்கள் இந்த நாளில் இருந்து பேசுவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள், அநேகரை வாழ வைப்பீர்கள். பிரதர் ஜான் ஏஎஸ் சிங் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் லிவ் லைஃப் அண்ட் கிவ் லைஃப் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிறு இரவு 10:30 மணிக்கு உங்கள் நம்பிக்கை தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.